எப்படி பிதாவின் தன்மையின் சொரூபத்தை இந்த பூமியில இருக்கும்போது வெளிப்படுத்தினாரோ, நாம அவருக்குள்ள இருக்கும்போது நாமளும் கிறிஸ்துவின் தன்மைகளை வெளிப்படுத்துகிறவர்களாய் வாழ வேண்டும். கிறிஸ்துவின் சொரூபமாய் நம்ம இந்த பூமியில வாழ வேண்டும். கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாய் நாம வாழ வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ள நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன்னும் போது, அப்போ கிறிஸ்துவ தானே நான் வெளிப்படுத்தணும். யாரை வெளிப்படுத்தணும்? நம்ம கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாய் கிறிஸ்துவின் சொரூபமாய் நம்ம இந்த பூமியில வாழ வேண்டும். அப்படி நம்ம கிறிஸ்துவின் சொரூபத்தை வெளிப்படுத்துகிறவர்களாய் வாழும்போது அவருடைய நாமம் பூமியில மகிமைப்படும். அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் நாம் வாழ வேண்டும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா மட்டும் போதாது, அவருடைய தன்மையின் சொரூபமாய் நாம வாழணும் அப்படின்ற ஒரு விருப்பம், ஒரு வாஞ்சை நமக்குள்ள இருக்கணும். அந்த வாஞ்சை இருந்தா மட்டும் போதாது, கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரு, எப்படி இருந்தாரு அப்படின்ற காரியங்களை அதிகமா தேடி தேடி வாசித்து